ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. தேங்காய் பால் பீன்ஸ் கறி தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் பால், அப்புறம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் வந்து ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் புரிஞ்சு வரும்போது வந்து சீரகம் போட்டுருங்க. சீரகம் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் சோம்பும் வந்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வந்து பூண்டு போட்டுருங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அது வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே பீன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதோடவே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுருங்க. மஞ்சப்பொடி போட்டுட்டு கரம் மசாலா வந்து போடுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தாங்க இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் தண்ணியான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து இந்த தண்ணியான தேங்காய் பால் ஊற்றி மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரணும். பீன்ஸ் வந்து நல்லா வெந்த உடனே 2வது தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துருப்பீங்க இல்லையா, திக்கான தேங்காய் பால், அது வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிடுங்க. 1/2 டம்ளர் அந்த திக்கான தேங்காய் பால் வந்து ஊற்றி மறுபடியும் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. நல்லா வந்து பீன்ஸ் நல்லா வெந்து வரணும். இப்போ 2 வாட்டி தேங்காய் பால் ஊற்றுறதுனால பீன்ஸில் நல்லா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. தேங்காய் பால் சுண்டோன்னே எடுத்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.